சபரி பீடமே வந்திடுவார், சபரி அன்னையை பணிந்திடுவார். சரங்குத்தி ஆலில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார். சபரிமலை தனை நெருங்கிடுவார். சரங்குத்தி ஆலில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார். இது எதுக்காக சரங்குத்தியாலில் சரத்தை போடுறோம் தெரியுமா? இப்போ நான் திரும்பி சபரிக்கு வரேன். ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு 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 ஆச்சரியமான விஷயமும் கூட இது. ராமரும் ஆஞ்சநேயரும் சபரிக்கு அவள் கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அவள்கிட்ட ஒன்று சொல்கிறார். ஒரு விஷயம் ராமர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சில காலத்திற்கு பிறகு என்னுடைய அம்சம் இங்கே வந்து கோயிலுக்குள்ளே போகிறது. ராமர் சொல்கிறது, கொஞ்ச காலத்திற்கு பிறகு என்னுடைய அம்சம் இங்கே வரப்போகிறது. அது வரைக்கும் உன் உயிரை கையில் பிடிச்சிக்கோ, நீ உயிரோடு தான் இருப்ப. அதனால தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஐயப்பனுடைய 108 சரணத்தில் சபரிக்கு மோட்சம் அளித்தவனே சரணமையப்பா அப்படின்னு ஒரு சரணம் இருக்குது.